ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் யூகேயில் எப்படி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கல, இல்லாட்டி நான் இங்கே வந்து டிரைவ் பண்ணிக்கல, எனக்கு என்னெல்லாம் டவுட் இருந்ததோ, அதை என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்ற டவுட்ஸ் இருந்ததோ அதெல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கட்டாயமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதலாவது விஷயம், உங்களுக்கு உங்களோட ஹோம் கண்ட்ரியில் ஃபுல் லைசன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் யூகேக்கு வந்த டேட்லேருந்து 1 இயருக்கு யூகே லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் லீகலாக ட்ரைவ் பண்ணலாம். ஆனால் ஸ்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுற காருக்கு உங்களோட பேரில் இன்சூரன்ஸ் இருக்கணும். ஆனால் அந்த ஹோம் கண்ட்ரி லைசன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் 1 இயருக்குள்ளே யூகே ஃபுல் லைசன்ஸ் எடுக்கிறது நல்லது. சில நாடுகளோட லைசன்ஸை தியரி ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இல்லாமல் யூகே லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஆனால் இந்தியா, ஸ்ரீலங்கா லைசன்ஸை வந்து அப்படி நாங்கள் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் இந்த பேசிக் ப்ரோசஸை ஃபாலோ பண்ணி தான் ஃபுல் லைசன்ஸ் எடுக்க போகிறோம். யூகேல லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முதலாவது விஷயம், நாங்கள் ப்ரொவிஷனல் லைசன்ஸ் எடுக்கணும். இந்த ப்ரொவிஷனல் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு சில ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த நாட்டில் அட்லீஸ்ட் 185 நாள் இருக்கக்கூடிய ஒரு விசா வச்சுருக்கணும். நீங்கள் 185 நாள் இருந்தால் தான் அப்ளை பண்ணலாமன்னு இல்லை, உங்களோட விசா வந்து உங்களை இங்கே 185 நாள் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். அதை விட உங்களோட வயசு 15 வருஷம் 9 மாதங்களை கடந்திருக்கணும். நீங்கள் ஒரு நம்பர் பிளேட்டை 20 மீட்டர் தூரத்துலேருந்து வாசிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். ப்ரொவிஷனல் லைசன்ஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் 34 பவுண்ட்ஸ் பே பண்ணணும். இந்த ப்ரொவிஷனல் லைசன்ஸ் உங்களோட அட்ரஸுக்கு வரத்துக்கு 2 to 3 வீக்ஸ் எடுக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ரொவிஷனல் லைசன்ஸ் வந்துட்டு, ஆனால் நீங்கள் யூகேக்கு வந்து 1 இயர் ஆக இல்லை, உங்கள்கிட்ட உங்களோட ஹோம் கண்ட்ரியில் ஃபுல் லைசன்ஸ் இருக்குன்னா நீங்கள் தனியாக லீகலாக ட்ரைவ் பண்ணலாம். அப்படி உங்களோட ஹோம் கண்ட்ரி லைசன்ஸ் இல்லாத ஆக்கள் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட லைசன்ஸ் புக் பண்ணி நீங்கள் டிரைவிங் பழகலாம். இல்லாட்டி உங்களோட தெரிஞ்சாக்கள் சொந்தக்காரர் யாரும் உங்களுக்கு பழக்கலாம். அதுக்கும் சில ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பழக்கக்கூடிய ஆள் வந்து 3 இயர்ஸுக்கு மேலே ஃபுல் யூகே லைசன்ஸ் வச்சுருந்துருக்கணும். அவருக்கு நீங்கள் எந்த விதமான ஒரு பேமெண்ட்டும் செய்யக்கூடாது. ஈவன் நீங்கள் ஃபியூவலுக்கு கூட அவருக்கு பே பண்ணக்கூடாது. நீங்கள் பழகிற காருக்கு உங்களோட பேரில் லேர்ன் அண்ட் டிரைவ் இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும். ஹோம் கண்ட்ரி லைசன்ஸ் இருக்கிறவங்க 1 இயர் முடியாட்டி உங்களோட ஹோம் கண்ட்ரி லைசன்ஸை வச்சு இன்சூரன்ஸ் போடலாம். அப்படி இல்லாதவங்க உங்களோட ப்ரொவிஷனல் லைசன்ஸை வச்சு நீங்கள் பழகிற காருக்கு லேர்ன் அண்ட் டிரைவ் இன்சூரன்ஸ் போடணும். வெஹிக்கிளுக்கு முன்னாலையும் பின்னாலையும் நீங்கள் ஹெல்ப் லைட்ஸ் வந்து கட்டாயம் டிஸ்பிளே பண்ணணும். இன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் தெரிஞ்சவங்களோட பழகிறாக்கள் நீங்கள் மோட்டர்வேயில் டிரைவ் பண்ண இயலாது. அதை விட இந்த ப்ரொவிஷனல் லைசன்ஸை வச்சு உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் இல்லாட்டி உங்களுக்கு பழக்கிறவரை தவிர வேறு எந்த ஒரு பேசஞ்சரையும் நீங்கள் ஏற்றக்கூடாது. நீங்கள் மோட்டர்வேயில் டிரைவ் பண்ணுறதுக்கு உங்களோட ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும். அதை விட இந்த காரில் 2 பக்கமும் கண்ட்ரோல்ஸ் இருக்கணும். ஆக்சிலேட்டர், கிளச், பிரேக் 2 பக்கமும் இருந்தால் தான் நீங்கள் மோட்டர்வேயில் லீகலாக ட்ரைவ் பண்ண முடியும். அடுத்தது தியரி டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு போகும் முதல் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் அது நிறைய பேருக்கு போய் சேர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த தியரி டெஸ்ட்டையும் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத போகிற டேட் நீங்கள் யூகேக்குள்ளே என்டர் ஆனதுலேருந்து 185 நாளைக்கு பிறகு இருக்கிற ஒரு டேட்டாக இருக்கணும். அதை விட உங்கள்கிட்ட ப்ரொவிஷனல் லைசன்ஸ் இருக்கணும். இதுக்கு 23 பவுண்ட்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். தியரி டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் நடக்கும். நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக போனால் 40 மினிட்ஸ்லேயே முடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்குது. ஒன்று மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், மற்றது ஹசார்ட் பெர்செப்ஷன். இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற 3 புக்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். ஆனால் நீங்கள் ஹைவே கோடை மட்டும் படித்தாலே கூடுதலான கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். இதில் டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் 43 கொஸ்டின்ஸுக்கு சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஹசார்ட் பெர்செப்ஷன். இதில் வந்து உங்களுக்கு 14 வீடியோ கிளிப்ஸ் ப்ளே ஆகும். கிட்டத்தட்ட ஒரு வீடியோ கேம் மாதிரி தான் இந்த ஹசார்ட் பெர்செப்ஷன் இருக்கும். இந்த 14 வீடியோ கிளிப்ஸ்லேயும் ஒவ்வொரு வீடியோ கிளிப்லேயும் ஒவ்வொரு ஹசார்ட் வந்து டெவலப் ஆகி கொண்டிருக்கும். அதில் ஒரு வீடியோவில் மட்டும் 2 ஹசார்ட் டெவலப் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ டோட்டலாக உங்களுக்கு 15 ஹசார்ட் டெவலப் ஆகும். நீங்கள் அந்த கரெக்ட் டைமிங்கில் கிளிக் பண்ணுறதுல தான் உங்களுக்கு அதில் பாயிண்ட்ஸ் வரும். ஒவ்வொரு ஹசார்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் வரும். அப்படி நீங்கள் 15 ஹசார்ட்டையும் பெர்ஃபெக்ட் டைமிங்கில் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 75 பாயிண்ட்ஸ் வரும். ஆனால் நீங்கள் 75 பாயிண்ட்ஸும் எடுக்கணும் இல்லை, அந்த 75ல் 44 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே காணும் நீங்கள் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஷனில் 43 out of 50 எடுக்கணும். ஹசார்ட் பெர்செப்ஷனில் 44 out of 75 எடுக்கணும். இதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இந்த தியரி டெஸ்ட் எழுதுறதுக்கு மேலதிகமாக எதுவும் கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக எங்களை கண்டெக்ட் பண்ணலாம். எங்களை இன்ஸ்டாகிராம் பேஜில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை கைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூகேயில் வந்து ஃபுல் லைசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் உங்களை கைட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமென்றாலும் நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராம் பேஜில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதை விட நீங்கள் இந்த தியரி டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் போய் நீங்கள் கொஷின்ஸை செஞ்சு பார்க்கலாம், ஹசார்ட் பெர்செப்ஷன் செஞ்சு பார்க்கலாம். ஸோ எல்லா வெப்சைட்டையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் ஒவ்வொரு வெப்சைட்டாக கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸாமை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கார்ஸ் ஓடுறதுக்கு யூகேல லைசன்ஸ் இருக்குது. ஆனால் மேனுவல் லைசன்ஸுக்கு அப்கிரேட் பண்ணணுமெண்டா நீங்கள் தியரி எக்ஸாம் எழுத தேவையில்லை, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் மட்டும் செஞ்சால் போதும். அடுத்து இந்த யூகே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பெரிய ஹேர்டில் இருக்கிறது இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஆனால் நீங்கள் பயப்படவே வேணாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறேன்னு நான் தனியாக ஒரு வீடியோ செய்வேன். ஸோ மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் புக் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த யூகேல என்டர் ஆகி 185 நாள் முடிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் புக் பண்ணலாம். இதையும் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். இதுக்கு உங்களோட ப்ரொவிஷனல் லைசன்ஸ் நம்பர் வேணும். அதை விட நீங்கள் £62 பே பண்ணணும். இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் இல்லாட்டி உங்களுக்கு பழக்கிறவர் தான் கைட் பண்ணணும். நான் உங்களுக்கு சின்ன ஒரு சஜஷன் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட இன்ஸ்ட்ரக்டரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸாமை புக் பண்ணிவிட்டு அதுக்கு 2-3 நாளைக்கு முதல்ல இருந்து இன்டென்சிவ் கோர்சஸை வந்து புக் பண்ணுங்கள். 2-3 ஹவர்ஸ் டெய்லி பழகுங்க, மொக் எக்ஸாம் செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சு பார்த்து ஃபால்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போங்க. இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்ராக்சிமேட்லி 40 மினிட்ஸ் நடக்கும். 20 மீட்டர்ஸில் இருக்கிற ஒரு நம்பர் பிளேட்டை வந்து உங்களை வாசிக்க சொல்லுவாங்க. ஷோமி டெல்மி கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கு பிறகு தான் உங்களை ட்ரைவ் பண்ணவே அலோவ் பண்ணுவாங்க. அந்த ஷோமி டெல்மி கொஷின்ஸில் என்னென்னலாம் கேட்பாங்கன்றதை நான் ஒரு லிங்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் உங்களோட டிரைவிங் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் 15 மைனர் மிஸ்டேக்ஸை வந்து விடலாம். ஆனால் ஒரு மேஜர் கூடி விடக்கூடாது. மேஜர் மிஸ்டேக்குன்னா என்ன, ஒரு சீரியஸ் மிஸ்டேக் என்ன. ஸோ நீங்கள் அது ஒரு மேஜர் இருந்தாலும் உங்களை ஃபெயில் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் 15 மைனர் மிஸ்டேக்ஸ் வந்து விடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மைனர் மிஸ்டேக்கை 3 தரம் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வெல் ப்ரிப்பேர்டாக போனீங்கன்னா அந்த தியரி ப்ராக்டிக்கல் எல்லாம் பாஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை. இதுக்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி நான் செப்பரேட் வீடியோஸ் செய்வேன். மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணி அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. லைசன்ஸ் எடுக்காமல் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போதைக்கு பாய்.